ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பைரவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் பட்டாணி எடுத்துக்கலாம். மஞ்சள் பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 7 விசில் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டும் கடுகு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது இதில் போட்டுக்கலாம். இதோட துருவின இஞ்சி ஒரு சின்ன பீஸ் நல்ல பொடி பொடியாக துருவி வச்சுருக்கு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கிளிமூக்கு மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா துருவி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இது போட்டு ரொம்ப வணக்க வேண்டாங்க. லைட்டாக 2 பெரட்டின உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சுண்டலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் இந்த லைட்டாக அந்த பச்சை வாசம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. வணக்கிற வேண்டாம், நல்லா இது கரட்டி விட்டுட்டு நான் இதில் உப்பெல்லாம் 2வது போடலைங்க. ஏன்னா நம்ம சுண்டல்லே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் நம்ம போடலை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது இதில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. பரட்டி எடுத்துட்டு இதில் நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். நல்ல சுவையான சூப்பரான ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான சூப்பரான ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எது வந்தாலும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.